என்னங்க, எப்பயுமே உங்க அம்மாவுக்கு வந்து நான் செய்யறது பிடிக்கவே மாட்டேன்து. ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஆ இந்த சமையல் செஞ்சாக்கா, இது என் பையனுக்கு பிடிக்காது. அது வந்து எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது. இது வந்து அவங்க நாத்தனாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டே இருக்காங்க. நான் எப்படி செஞ்சாலுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேன்து. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அத எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னே தெரியலைங்க. அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் வந்து, "ஆ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எதுக்கு என்கிட்ட கொண்டு வர? இதெல்லாம் நீயே இது பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்ச நாள் எங்க அம்மாட்ட பேசுனீன்னா அதெல்லாம் சரியா போயிடுது. இல்லைங்க அத்த இப்படி செய்றேன், அப்படி செய்றேன். நீ ஏதாவது பேசிக்கோயேன். இதில என்ன போயிட்டு என்னைய எதுக்கு கூப்பிடுற?" அப்படின்னு சொல்ற அ ஹஸ்பண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு 2 நிமிஷம் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகள காது குடுத்து கேட்டு, ஆ என்ன அந்த பிரச்சனை அப்படின்றத வந்து கொஞ்ச நேரம் கேட்டாலே அவங்களுக்கு வந்து அது போதுமானதா இருக்கும். ஆனா நம்ம வந்து அத வந்து அவங்களோட அந்த எமோஷன்ஸையே வந்து ஆ அப்படியே கண்டுக்காம போயிருவோம். இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா, நான் என்ன சொன்னாலும் நீங்க வந்து செவுராட்டம் நிக்கிறீங்களே! அப்படின்ற மாரி ஒரு கோவமும், எரிச்சலும் உங்க மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ சில நேரங்கள்ல பெண்கள் வந்து ஆண்கள் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னம்மா இது மாரி வந்து ஒரு லேண்ட் வந்திருக்கு. புரோக்கர் சொல்லியிருக்கார்ல, அந்த புரோக்கர் நமக்கு தெரிஞ்சவர் தானே அவரு. அவர் சொல்லியிருக்காரு. அத வாங்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அப்படிங்கும்போது, இல்லைங்க அவன் சொல்றதுல ஏதோ ஒரு எனக்கு வந்து ஒரு பிடிபடவே இல்ல. அதில ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கும் போல தோணுது. வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, எப்ப பாரு நீ இப்படியே தான். எத நான் செய்யணும்னு ஆரம்பிச்சாலும் உடனே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுர்ற. சரி நீ உன்ன மீறி செய்யலாம் அப்படின்னு போய் செஞ்சாலுமே வந்து, அது வந்து தவறா தான் போய் முடிஞ்சிருது. என்னால வந்து அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து இது ஒரு எரிச்சலே இருக்கும். என்ன இது எதுனாலும் இவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பெண்கள் ஏன் இந்த மாரி நடந்துக்கிறாங்க? ஆண்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? அப்படின்ற அந்த மன வேறுபாடுகள வந்து புரிஞ்சுக்க, அ லவ், லாஃப் அண்ட் த்ரைவ் அப்படின்ற எங்களுடைய கப்பிள் ரெட்ரீட் அ ஒர்க் ஷாப்க்கு வந்து கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. இது வந்து அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறுது. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன வந்து நீங்க சீக்கிரம் செஞ்சுட்டீங்கன்னா பரவால்ல. ஏன்னா, கொஞ்சமான குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே உள்ளது. அதனால.